மக்களே, குட் மார்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மார்னிங் பர்சன் கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மார்னிங் எந்திரிங்க, அப்போ வந்து உங்களுடைய தாட்ஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், உங்களுடைய ஒர்க் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், அப்புறம் டே லாங் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இது எனக்கான வீடியோ இல்லை, ஆக்சுவலி நான் வந்து மார்னிங் பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் எப்பயும் 11 o'clock எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டுத்துக்கும் ஃபார் மார்னிங் ஆஃப்டர்நூன் ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் 3 o'clock அப்போ கொஞ்சம் ட்ரௌஸியாக ஒரு மாதிரி ஸ்லோயிஷாக ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய லைஃப் போய்கிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுறேன். ஆனால் எந்த இன்டர்வியூலையுமே என்னை செலக்ட் பண்ணல. பிகாஸ் அவங்க கேட்குற அளவு குவாலிட்டியான ஒர்க்கை என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. என்கிட்ட அவ்வளோ எஃபிஷியன்சி இல்லை. இது வந்து இப்போ வந்து நான் எனக்குள்ளே கேட்டுக்கிறேன், ஏன் என்னை மட்டும் செலக்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு தான் டேரியஸ் ஃபோரஸ் ஸ்டாப் ஆஸ்கிங் ஒய் அப்படின்னு சொல்லி திங்க் ஸ்ட்ரைட் புக்கில் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து நீங்களாக ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியலன்றதுக்காக நீங்களாக ரீசன் தேடிக்கிறீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் காலைல எந்திரிக்க முடியாததுக்கு நான் மார்னிங் பர்சன் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ரீசனை உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸுக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது? உங்களால் எந்திரிக்க முடியல, பட் ஆனால் நாளைக்கே எந்திரிக்க வேணாம். ஸோ ஓவர் த பீரியட் நீங்கள் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் மார்னிங் பர்சன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி டேரியஸ் ஃபோரஸ் திங்க் ஸ்ட்ரைட் புக்கில் சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச்.